ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்ட் எனிமி யூனிவர்ஸ். நம்ம என்ன anime பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7 போய் பார்க்காதவங்க போய் பாட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. முன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு கிடச்ச ஃபார்முலா வச்சு எப்படிப்பட்ட டிசீஸை வேணாலும் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அந்த ஃபார்முலாவை முழுசாக ரெடி பண்ணுறதுக்கு டீமன் கேசலில் இருக்கிற 3 மெட்டீரியல்ஸ் நம்ம ஹீரோவுக்கு தேவை. இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம ஹீரோ டீமன் கேசலுக்குள்ளே போனான்னா கண்டிப்பாக அவனுக்கு சாவணிச்சு சொல்யூஷன் இருக்குது. அதான் லெவல் அப். நம்ம ஹீரோ லெவல் அப் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவான். அது எவ்வளோ ஸ்ட்ராங் ஆவாங்கிறத நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பையன் கூட காஃபி ஷாப்பில் பேசியிருப்பாள், அதை காட்டுறாங்க. 19 சீரன் டஜனுக்கு என் கூட வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டானா அதுக்கு காரணம் லெவலப் தான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படி சொல்லவும், என்ன சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம இந்த டென்ஜனுக்குள்ளே போகிறோம்னா நம்ம 2 பேர் மட்டும்தான் போகணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் ஷாக்காயிடுறான். என்ன சீரன் டென்ஜனுக்குள்ளே நம்ம 2 பேர் மட்டும் தான் போகணுமா? அந்த பையனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவன் சண்டை போட்டு தான் அவன் கண்ணாலேயே பார்த்துருப்பான். அதனால் ஹீரோ என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிற நிலமையில தான் அவன் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிடுறான். நம்ம கூட ஒருத்தனை கொண்டோமே அந்த வாங்டங்ஸு, அவனே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் நம்ம 8 பேர் போகிற மாதிரி கணக்கு காட்டிட்டு நம்ம 2 பேர் மட்டும் தான் உள்ளே போக போகிறோம். அதுக்கு மட்டும் ஆள் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, அவனுக்கு கிடச்ச வாய்ப்பை நீ நழுவ விடாத. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற 19 ரைடையும் நீ முடிச்சேன்னா அவங்க அப்பாவுக்கு நீ யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதெல்லாம் இந்த கேட்ட அந்த பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிடுறான். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் சீனை கட் பண்ணி நம்ம சாயின் இருக்காங்கல்ல அவங்கள காட்டுறாங்க. அவன் நல்லா ஜாகின்லாம் முடிச்சுட்டு அவளும் பின்னாடி நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும், முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. அவனும் முன்னாடி ஒரு எஸ்ரங் ஹண்டர்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவன் கூட நான் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம யூஜின் ஓவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாரு அவங்ககிட்ட. இந்த கேட் ஓப்பன் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷத்தில் இந்த உலகம் எவ்வளோவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டுக்குள்ளே இருக்கிற மோனோ கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஹண்டர்ஸால் மட்டும் தான் முடியும். அதனால தான் கவர்மெண்ட்டே ஹண்டர் அசோசியேஷனை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆல்சோ ஹண்டரோட லெவலை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த டஞ்சன்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டஞ்சன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்துச்சுன்னா அதையும் அந்த ஹண்டர்ஸ் மட்டும்தான் கொள்கிறாங்க. இவரை சுற்றி வளைச்சி எதை சொல்ல வராருன்னா, ஒரு கில்டு ஆரம்பித்தா அதில் நிறையவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 5 கில்டு இருக்குது. அவங்க தான் நம்ம கண்ட்ரியோட ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, நம்ம கண்ட்ரிக்காக நம்ம பங்கு இருக்கணும், அதனால தான் நம்மளும் ஒரு கில்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட யோஜினுவும் ஆமாப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் நம்ம கில்டு ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் அந்த சைடை கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டெய்லி கெஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த டீமன் கேசலுக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒரு கீ கிடச்சா நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த ரேண்டம் பாக்ஸை தொட்டு பார்த்தா ஏதாவது ஒரு டஞ்சனோட கீ கிடைக்கும். சரி தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்தா அவன் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அது எதுவுமே கிடைக்கல. ஸோ இவ்வளோ தூரம் ஓடினது வேஸ்ட்டாக போச்சு அப்படி நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். அது 26ல் இருக்குது. ஜாப் நன்னு, டைட்டில் உல்ஃப் ஆஃப் சஷின், மற்றதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. சீக்கிரமாக லெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா பெனால்ட்டி ஜோனில் இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நம்ம ஹீரோ லெவலப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸு கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே அதே நேரத்தில் டீரன் கேட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது, போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ரெக்ஸ்ட் வந்திருக்கு. அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இல்லை டீமாக ஒர்க் பண்ணணுமா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கும் சும்மா இப்படியே வெட்டியாக இருக்கிறது பிடிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம்ல, நம்ம ஹீரோட டீமுக்கு ஒருத்தர் லீடராக இருந்திருப்பார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு கை போனால் கூட அவர் இன்னும் ரிட்டையர்ட் ஆகாமல் ஹண்டராகவே தான் இருக்கார். கூட இருந்த பையனும் இன்னும் ரிட்டையர் ஆகலை சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு அந்த காரனண்டபிள் டெம்பிளில் நடந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அப்போ தான் என்னோட ஒரு கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ஒய்ஃபுக்கிட்ட நான் இன்னொரு டஞ்சனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நீங்கள் போன தடவை உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம், நீங்கள் இன்னும் எதுக்கும் போக வேணாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வேறு வழி தெரில. ஏன்னா அடுத்த வருஷம் அவர் பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்க்குறதுக்கு அவருக்கு நிறையவே காசு தேவைப்படும், அதனால் அவர் போய் தான் இந்த மாதிரி வீக்கானவங்களெல்லாம் ஹண்டர் அசோசியேஷன் டஞ்சனுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் மனசில் நினைக்கவும் அவர் பிள்ளையும் அப்பா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணிவிட்டு
ஒயிட் டைகர் கில்ல 2 பேருக்கு வாய் தகராறு போயிட்டுருக்குது. என்னை கட்டாயப்படுத்தி நீ அந்த டிவி ஷோவில் பேச வச்சுட்ட. நான் அந்த டிவி ஷோவை பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பிரசிடென்ட் கோ எனக்கு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணார். அதனால தான் உன்னை அந்த டிவி ஷோக்கு அனுப்புனேன். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க டேபிளை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்துட்டு அப்போ தான் அவருக்கு தெரியுது என்ன யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு புது கில்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் நான் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு என்னை வச்சு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம ஜூவி இருக்காங்க அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க இன்னும் போன தடவை நடந்த சம்பவத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தா அவங்களோட வீட்டில் இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. நீ நம்ம ஊருக்கு வந்து நம்ம பிஸ்னஸை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த டஞ்சனோட ரெக்வெஸ்ட் வருது. அப்படியே சீன் கட் பண்ணி அந்த கில்டில் என்ன நடக்குங்கிறத மாதிரி காட்டுறாங்க. நம்ம சாயின் எதை பற்றி பேச வந்திருக்காங்கன்னா, நம்ம சாயின் கிட்ட ஒருத்தர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, அதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. அது என்னென்னா அவங்க கில்டை வந்து சேர்ந்தா அவங்களுக்கு கில்டு மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு. ஆனால் சாயினுக்கு அதே மாதிரி உடன்பாடு இல்லாதனால அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு பாரதம் காட்டுறாங்க. அங்கே ஒரு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க பேசுனதெல்லாம் பற்றி நினச்சி பார்க்குறாரு. ஜேஜோ ஐலாண்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு ரைடு போயிருந்தோம், ஆனால் அவங்க ஃபெயில் தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே சீல் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. இன்னுமே அந்த ஐலாண்டில் ஏதாவது வித்தியாசமாக நடக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயத்த மறக்கணும்னு நினச்சாலும் இங்கே யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயத்த மறக்க முடியல. இப்போ என்ன தான் அந்த கேட்டில் சாதாரணமாக இருந்தாலும், ஏன்னா அந்த ஐலாண்டில் நடந்ததை என்னால் இன்னும் வரைக்குமே மறக்கவே முடியல. அதனால நமக்கு நிறையவே பவர்ஃபுல்லான ஆண்ட்ரஸ் தேவை அப்படி சொல்லி இவர் சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சுக்குது. அதனால் இவர் இப்போவே ரெடியாக சொல்கிறாரு. இவரும் அந்த ஐலாண்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாரு. அதே பில்டிங்கில் ஒருத்தன்ட்டு ப்ளீஸ் அவங்கள கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். என்ன லீவுனால எதுவுமே வேலைக்கு போகிற? ஆமாம், நான் தான் ரொம்ப பிஸியான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படி நீ போனாலும் அடி வாங்கிட்டு தான் வரப்போகிற. நம்ம ஹீரோவை எப்படிலாம் கலாய்க்க முடியுமோ அப்படிலாம் கலாய்க்கிற அவள் தங்கச்சி. அப்படி நம்ம ஹீரோவும் மூஞ்சி திருப்பிட்டு பாயின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சி நிற்கும்போது அப்படியே மிஸ்டர் சாங்கை காட்டுறாங்க. அவர் வந்து அவைக் ஆகும்போது அவருக்கு வந்து ஃபிசிக்கல் பவர் கிடைக்காம மேஜிக்கல் பவர் மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. ஜின்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அவர் பார்த்துட்டாரு. என்ன கொஞ்சம் மாதத்துலேயே ஆளே மாறிட்ட, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன். ஓ, உன் கால் எப்படி இது உனக்கு வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரில. நான் ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கும்போது எனக்கு கால் பழையபடி தான் இருந்துச்சு. உனக்கு ஹைரங்கில் இருக்க ஹீலர் ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன் கால் திருப்பி வந்துருச்சு. எப்படியே நீ ஒரு சின்ன பையன், சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரும் ஹீரோ மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்கார். அப்படி இல்லாமல் உங்கள் கை இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை கையையும் ஹீல் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் ஆனனால இதெல்லாம் ரெக்கவரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே 2 பேரும் பேசி அந்த டஞ்சன் கிட்ட வந்துட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எல்லாருமே பழையபடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஜூயை தான் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அங்கேருந்து எல்லாருமே ஒரு விதமான கில்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை எல்லாருமே ஹானர் பண்ணி விட்டுட்டு தனியாக போயிருப்பாங்க. அதை நினச்சி எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம். அப்படியே ஜூயை பார்த்தா, சஞ்சீவோ இது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நான் தான் மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு கார் வருது. கார்லேருந்து வேறு யாரோ வருவாங்கன்னு பார்த்தா ஜெயிலு கைதிங்கிற வந்திருக்கானுங்க. வந்துட்டு ஓவராக வாய் பேசும்போது பின்னாடி இருந்த ஒருத்தனும், வாய முடுங்கடா, உடனே நான் அவுட்டிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லவும் அவன் ஒரு விதமாக சிரிக்கிறான். இவனுங்க ஒரு வேளை உள்ளே போகிறவனுங்கெல்லாம் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சாங்க காட்டினா அப்போ சாங்கும் பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட, என்னம்மா கிரிமினல்ஸ் கூடலாம் இருந்து வேலை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு என்ன சார் பண்ணுறது, வேறு ஆள் இல்லை, அதனால தான் இவனுங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. சாங்குக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சார் கவலைப்படாதீங்க, ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து காங்டாஷிக் வந்திருக்காரு. இவர் ஒரு பி ரேங்க் ஹண்டர். அதனால் பி ரேங்கில் இருக்க இவருக்கு அந்த சி ரேங்கில் இருக்க அந்த கிரிமினல்ஸ்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மனசில் இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிட்ட நீ உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே இவனுங்களும் கை வளங்கள்லாம் கலட்டினதுக்கப்புறம் ரொம்ப திமிராகவே பேசுகிறானுங்க. அப்படியே அந்த கேங்கும் என்ன பண்ணுறான்னா, இவனுங்க 2 பேர்கிட்ட வந்து பேசுகிறான், நான் ஒரு ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து வந்த இன்ஸ்பெக்டர், அதனால் இவனுங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் தலைமை தாங்கினா உனக்கு எது பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்படியே அவர் பண்ண தப்புக்கெல்லாம் சாரி கேட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. நான் அன்னைக்கு பண்ண தப்புனால ஒரு 7 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க, இப்போ 6 பேர்கிட்ட தான் உயிரோடு இருக்கோம், நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் செஞ்சினுவோம், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அப்படியே அந்த காங்கும் ஒரு சைஸாக பார்த்துட்டே இருக்கிறான். அப்படியே இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறதோடையே இந்த எபிசோடுக்கு இது எண்டுன்னு போட்டு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம ஆதி அனிமே யூனிவர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போன எபிசோடு போடும்போது யாருமே பார்க்கல, அதையும் போய் பாட்டு வந்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.